அனைவருக்கும் வணக்கம். சிவானுகம் அனைவருக்கும் சித்திகட்டம். நாம் இன்று பார்க்க போகிற பதிவு கர்மா டிடாக்ஸ் பார்ட் 7. இந்த கர்மா டிடாக்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அன்னதானம் அப்படின்றது ஒரு கர்மவினை நீக்கக்கூடிய பரிகாரம். இது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை. இதுல என்ன உணவுப் பொருள் கொடுக்கணும், என்ன தானம் கொடுத்தா எந்த கிரகத்துக்கு பரிகாரமாகும் அப்படின்றதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. அதோட முக்கியமானது அன்னதானம். நார்மலா நம்ம சாப்பாடு போட்டாலே அதுல அனைத்து விதமான பொருட்களும் வந்துடும், ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடும். சில விஷயங்கள் ஆட் பண்ணி போறதுனால நன்மைகள் பிறக்கும். இது நம்ம பார்க்க போறது இன்னைக்கு அனிமல் ஃபீடிங்ஸ்னால நமக்கு எந்த கிரகத்தோட கர்மாக்கள் சரி செய்யப்படுகின்றன, அது ஏன் நடக்குது, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன விலங்குகளுக்கு உணவளித்தால் நமக்கு என்ன கிரகத்தால் நன்மை கிடைக்கும். சோ இது ஒரு முக்கியமான பதிவு. ஓகே, இதுல ஒரு அனிமலுக்கு நம்ம உணவு அளிக்கிறது சில பேரால இது பாசிபிளா இருக்கும், சில பேரால இது பாசிபிளா இல்லாம. என்ன இருந்தாலும் ஒரு ஜீவராசிக்கு இந்த உலகில் வள்ளலார் சொன்னது போல, வாடிய பயிரை கண்டெல்லாம் வாடின என்று சொன்னது போல, ஒரு ஜீவராசிக்கு உணவளிப்பதால் உங்கள் கர்ம வினைகள் தீர்க்கப்படுகின்றன. இது முற்றிலும் உண்மை. இது ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால இது போடக்கூடிய வீடியோவை தவிர, எந்த ஒரு ஜீவராசிக்கு உணவளித்தாலும் உங்கள் கர்ம வினைகள் நீக்கப்படும். இதுல நீங்க சிறிதளவும் மையம் கொள்ள வேண்டும். தானம் செய்வது கர்மத்துக்கு, கர்ம வினைக்கு, டீடாக்ஸுக்கு மிகச்சிறந்த சொல்யூஷன் தானம் செய்வது. தானம் செய்வதுன்றது ஏர் எனர்ஜியோட கனெக்டட். கண்ணன் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம், நட்சத்திர ஸ்டோரிஸ்ல சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு பித்ரு பக்ஷம் பத்தி சொல்றப்ப, மக நட்சத்திரம் சொல்றப்ப நம்ம சொல்லியிருந்தோம். கர்ணன் பித்ருலோகத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு அன்னதானம் செய்த பின்னே திருப்பி அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு சாப்பிட்றதுக்கு தங்கம், வெள்ளி இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் தானம் பண்ணது பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணாத ஒரு விளைவு. சோ ஒரு ஜீவராசிக்கு உணர்வளிப்பது மிகச்சிறந்த நன்மை தரும். பானகம், நீர்மோர் போன்றவை, தண்ணீர் தானம், தண்ணீர் பந்தல், இது 9 கிரகங்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு தானமாகும். அதாவது உங்களால முடிஞ்சது பறவைகளுக்கு தண்ணீர் வைத்தீங்கன்னா, ஒரு ஜீவராசிகளுக்கு, வெயில்ல கஷ்டப்படுற ஜீவராசி தண்ணீர் வைத்தாலே போதுமானது. உங்களுடைய கர்ம வினைகள் வெகு சீக்கிரமாக குறைத்துள்ளது. அதே போல தாகம் எடுக்கும் தண்ணீருக்காக தாகம் தவிக்கும் மனிதர்களுக்கு தண்ணீர் தானம், நீர்மோர் தானம் மற்றும் பானக தானம் தருவது உங்களை கண்டிப்பாக உயரச் செய்யும். நீர்மோர் தானம் அவ்வளவு ஒரு நன்மை. ஏன்னா நம்ம அடிக்கிற வெயிலை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்ப நம்ம அந்த லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கவ், அதாவது நம்மளுடைய பசு மாட்டிற்கு உணவளிப்பது அகத்திக்கீரை மற்றும் வாழைப்பழம், சப்பாத்தி, புல், எள்ளு புண்ணாக்கு போன்றவை அளிப்பது நவகிரக தோஷங்களை நீக்க வல்லது. பொதுவா பசுவுக்கு உணவளிப்பது சந்திரனையும் சுக்கிரனையும் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முறையாகும். நீங்கள் அளிக்கின்ற உணவை பொறுத்து அந்த கிரகத்தை, ஏன்னா பசுவிற்குள்ளே 9 கிரகங்களும் இருக்கிறார்கள், 33 கோடி தேவர்களும் பசுவிற்குள்ளே இருப்பதாக ஐதீகம். சோ பசுவிற்கு உணவளிப்பது இஸ் a first choice. இது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். செகண்ட், எருமைக்கு தயிர் சாதம் தானம் அளிப்பது, எருமைக்கு உணவு தானம் அளிப்பது சனியோட கம்ப்ளீட் எஃபர்ட்ஸை கம்மி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகும். எருமை மாட்டுக்கு உங்க கையால புல்லு போட்டீங்கனாலே சனி பகவான் கிட்ட கூட வர மாட்டார். புல்லு போடுறது, வைக்கல் போடுறது, எருமை மாட்டுக்கு தயிர் சாதம் கொடுப்பது, உப்பு இல்லாத தயிர் சாதம் கொடுப்பது, இது அனைத்துமே சனி பகவானை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு பரிகார முறையாகும். அதே போல டாக், நான் இன்னைக்கு திருநாய்க்கு உணவு கொடுங்கன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா சென்னையில பாத்தீங்கன்னா தெருக்கு ஒரு 20 நாய் இருக்கு. சோ வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமைகளில நாய்களுக்கு, குறிப்பாக கலர்லாம் முக்கியம் கிடையாது, பட் குறிப்பாக செவ்வாய் கேது பரிகாரத்துக்கு சிகப்பு நிறத்துக்கும், கருப்பு நாய்களுக்கு சனி கேது பரிகாரங்களுக்கு கருப்பு நாய்க்கும் உணவளிப்பதால் நீங்கள் மகத்தான நன்மைகளை பெறுவீர்கள். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், டிலே ஆயிட்டு இருக்கு, ஒர்க் சைட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபீட் டாக்ஸ், நாய்களுக்கு உணவளித்தாலே உங்கள் வேலையில் உள்ள பிரச்சனைகள், வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். நீங்க கவர்மெண்டே அதை பேன் பண்ற, திருநாய்களுக்கு உணவு அளிக்காதீங்க போர்ட் எல்லாம் போட்டுருங்க.
அது உண்மையும் கூட, ஏன்னா பெரிய டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கு சில சமயம். ஸோ இது சொல்றதுக்கே ஒரு பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நாய்களுக்கு அதிகம் இல்லாத இடத்திலே இந்த தான முறைகளை கண்டிப்பாக பின்பற்றுங்க. எறும்புக்கு நான் கூட அரசமரம் வழிபாட்டுல சொல்லியிருக்கேன், எறும்பு புத்துல அந்த அரிசியை போட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அரசமரம் கர்மா டிடாக்ஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன். ஸோ எறும்புக்கு உணவளிப்பதால் உங்களுக்கு ராகு மற்றும் புதனுடைய கர்ம வினைகள் நீக்கப்படுகின்றன. எறும்புக்கு உணவளிக்கிறது அவ்வளவு ஒரு புண்ணியமான விஷயமாக கருதப்படுகிறது. ஏன்னா இது வந்து காஞ்சி பெரியவரே நிறைய பேருக்கு இந்த சொல்யூஷன். ஏன்னா சகசிர போஜனம் என்று சொல்வார்கள். ஒரு 1000 பேருக்கு உணவளித்தல் உங்களுக்கு ஒரு அஸ்வமேதையாக பலனை கொடுக்க வல்ல ஒரு விஷயமாகும். அஸ்வமேதம்னா இந்திரன் பதவிக்கு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டா ஒரு அஸ்வமேதையாகம் செய்த பலன் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. அதே மாதிரி 100 யாகம் பட்டா நம்ம இந்திர பதவின்றது கன்ஃபார்ம் ஆயிடும். அந்த அளவுக்கு அன்னதானம் பவர்ஃபுல்லானது. ஸோ இந்த எறும்புகளுக்கு நீங்கள் ஒரு அரிசியோ ஒரு தானியமோ போட போகும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே மகத்தான நன்மை கிடைக்கிறது. மகத்தான நன்மைனா சொல்லவிழா உங்களுடைய கர்ம வினைகள் இன்ஸ்டன்டா நீங்க தொடங்கும். ஓகே, நான் கிரக காம்பினேஷன் சொல்லியிருக்கிறது அஸ்ட்ராலஜி டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்கிறது சொல்ல, பிராக்டிக்கலா எந்த ஒரு ஜீவராசிக்கு உணவளித்தாலுமே உங்கள் வாழ்க்கை வளம் பெறும், உங்கள் கர்ம வினைகள் தீய வினைகள் நீக்கப்படும். இதுல சிறிதளவும் ஐயமில்லை. இதை வந்து எறும்புக்கு உணவு எல்லாராலையும் கொடுக்க முடியும். கண்டிப்பா வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது மரம் காட்டுல எறும்பு கொண்டு இருக்கும். அந்த எறும்புகளுக்கு உணவளிப்பது நீங்கள் அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது இந்த எறும்புகளுக்கு உணவளிக்கக்கூடிய காரியத்தை செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளம் பெறும். அடுத்தது மீன்களுக்கு உணவளிப்பது. இதுவும் வந்து வாழ்க்கையில செல்வம் வேண்டும், வசீகரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் மீன்களுக்கு பொறி, அரிசி பொறி போன்ற உணவுகளை அளிப்பதனால் உங்களுக்கு முகவசியம், ராஜவசியம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. மீன்களே ஒரு வசிய பொருள். அது நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் மீன்களை பத்தி, அதோட ஏன் அது வசிய பொருள்ங்கிறத பத்தி போடுறேன். ஸோ இது வந்து சந்திரன் சுக்கிரனுக்கு சொல்லப்பட்டாலும் மீன்களுக்கு உணவளிப்பது 12ஆம் மீனராசின்றது 12ஆம் இடத்துல இருக்கு. அது ஒரு நீர் வீடு. அங்க வந்து நீச்சமடைகிற கிரகம் புதன், அது குருவோட வீடு. சோ இந்த சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து கிரகங்களுக்குமே ஒரு பரிகாரமாக அமைவது, சுப கிரகங்கள்னா குரு, சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய ஒரு முறை மீன்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு முறையாகும். சோ மீன்கள் உணவு உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு முகவசியம், ராஜவசியம், தனவசியம் போன்ற எல்லா வசியங்களும் இதில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது மீன்களுக்கு உணவளிப்பதால். ஸோ மீன்களுக்கு உணவளிப்பது ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சு கூட ஃபிஷ் பண்ணலாம், இந்த ஃபுட்டு இது கொடுக்கலாம். ஸோ வெளியில ஒரு கோயிலுக்கு போறோம்னா அந்த கோயில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவளிப்பதால் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக குரங்குகளுக்கு வாழைப்பழம் மற்றும் உணவளிப்பது. இது சன்மார்ஸ் எஃபெக்டை நல்லிஃபை பண்ணும். ஸோ குரங்குகளுக்கு சன்மார்ஸ், சூரியன் மற்றும் செவ்வாயோட எஃபெக்டை நல்லிஃபை பண்ணும். ஸோ குரங்குகளுக்கு உணவளிப்பது இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு அரசாங்க பிரச்சனை மற்றும் பதவி உயர்வு, வேலையில பிரச்சனை, கேரியர் இஷ்யூஸ் இதெல்லாமும் இந்த குரங்குக்கு உணவளிப்பதால் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதே போல யானைக்கு உணவளிப்பதால், யானைன்றது குரு பகவானோட அம்சம். கஜ பூஜை என்று அந்த காலத்துல வந்து 3 விதமான பூஜை முறை அந்த காலத்துல வந்து எல்லா கோயில்களிலும் நடந்து கொண்டிருந்த ஒரு காலம். அதாவது இன்னைக்கும் கூட சில கோயில்கள்ல ஃபர்ஸ்ட் ஆண்டவன் வந்து பசுமாட்டு பூஜையில தான் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அதுக்கப்புறம் அந்த ஆலயத்திலே ஆண்டவனுக்கு பூஜை செய்வதற்கு முன்னால் பசுவிற்கு பூஜை கோ பூஜை, அஸ்வ பூஜை என்று சொல்லக்கூடிய குதிரைக்கு ஒரு பூஜை செய்வாங்க. அதுக்கப்புறம் கஜ பூஜை என்று சொல்லக்கூடிய யானைக்கு பூஜை செய்வாங்க. இந்த 3 விதமான பூஜை முறைகளையும் செய்த பின்னாலே இறைவனுக்கு அபிஷேகங்கள், நித்திய ஆராதனைகள் நடக்க தொடங்கும். இது வந்து பெரிய பெரிய ஆலயங்கள்ல இன்னைக்கும் பிராக்டிஸ்ல இருக்கு. திருப்பதி போன்ற ஆலயங்கள்ல இன்னும் பிராக்டிஸ்ல இருக்கு. அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல கோபூஜை நித்தியம் பண்றாங்க, ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியம் பண்றாங்க. இன்னும் நிறைய ஆலயங்கள்ல கோபூஜை பண்றாங்க. இந்த கோபூஜை பார்ப்பது, இந்த கோபூஜையில் கலந்து கொள்வது, அந்த கோபூஜை செய்யப்பட்ட மாட்டிற்கு உணவளிப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகும். கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா கோபூஜையில கலந்துக்கிட்டு அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெறுங்கள். பசுமாட்டு, அதாவது இந்த நிறைய பேர் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் வந்து இந்த அடிமாடுகள் எல்லாம் வாங்கி வச்சு அதுக்கான இது பண்ணலாம், அதுக்கு கூட டொனேட் பண்ணலாம்.
உங்களுக்கு கன்ஃபார்ம் நியூஸ் இது மாதிரி அவங்க வந்து பக்காவா பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க பசுமாட்டுகளுக்கு உணவுக்காக நீங்கள் டொனேட் பண்ணக்கூடிய இது உங்களுடைய கர்மவினை கண்டிப்பாக இருக்கும். இதில் கொஞ்சம் கூட டவுட் வச்சுக்காதீங்க. மாட்டுக்கு உணவு அவ்வளவு இது. அதே போல யானைக்கு உணவளிப்பது, யானைக்கு கரும்பு கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். யானைக்கு உணவளிப்பது கொஞ்சம் காஸ்ட்லியான அஃபேர். பட் ஜூபிட்டர் எனர்ஜியை உங்களுக்கு பெருமளவு யானைக்கு, அதாவது அகங்காரத்தை நீக்கக்கூடிய ஒரு வழிபாடு யானை வழிபாடு. ஓகே, அகங்காரத்தை நீக்கக்கூடிய ஒரு வழிபாடு யானை வழிபாடு. நீங்கள் குரு கிரகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு வியாழக்கிழமை என்று யானைக்கு அந்த பாகனோட ஹெல்ப்போட நீங்க உணவளிப்பதனால், அரிசி வெல்லம் போன்றவற்றை உணவாக அளிப்பதனால் உங்களுடைய குரு கிரகத்தினால் ஏற்படும் தொல்லைகள், அதாவது 8ல குரு இருக்கிறவங்க, ஜனனகால ஜாதகத்துல குரு கெட்டு போயிருக்கிறவங்க, குரு நீச்சமா உள்ளவங்க, தவறான ஸ்தானத்துல உள்ளவங்க, இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில ஒரு முறையாவது அட்லீஸ்ட் யானைக்கு நீங்க உணவுப் பொருட்களை தானம் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வசந்தம் வீசும். குரு உங்களோட ஜாதக பிரகாரம் குரு வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டதா, இதை ஒரு முறையாவது கண்டிப்பா செய்யும். அடுத்ததாக பாம்புகளுக்கு உணவளிப்பது. பாம்புகளுக்கு நம்மளால செய்ய முடியாது, ஆனா பாம்பாட்டிகளுக்கு நம்மளால செய்ய முடியும். பாம்புகளுக்கு உணவளிப்பதுன்னா புத்துக்கு பால் ஊற்றுவது சொல்லுவாங்க. அந்த பால் பாம்பு குடிதான் நமக்கு தெரியாது. சில பேர் முட்டையை கூட வைப்பார்கள். ஸோ பாம்புகளுக்கு உணவளிப்பது நாகதோஷத்தை, அதாவது ராகு கேது தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். நாக சதுர்த்தி பாத்தீங்கன்னா எல்லா உலகத்துல இருக்கிற, இந்தியாவில இருக்கிற அத்தனை ஊர்லயுமே நாக சதுர்த்தி விரிவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி போன்றவை விரிவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாம்பு இருக்கும் புத்துகளுக்கு போயிட்டு முட்டை வைப்பது, மஞ்சள் மற்றும் இது பண்ணி பண்றது, இது போல ஒரு வழக்கங்கள் நம்ம நாட்டுல பன்னெடுங்காலமா இருக்கிறது. இந்த வழிபாட்டு முறைகளால் ராகு கேதுக்கள், ராகு இருக்கிற இடத்துல ஃபுல் மாயை கிரியேட் பண்ணிடுவாரு. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து வெளியே வர முடியாதபடி உங்களை ஒரு மாயிலே வச்சிருப்பாரு. கேதுவானவர் அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துல சுத்தமா குறுக்கி ஒண்ணு இல்லாம பண்றாரு. ஸோ இவர்களுடைய கடுமையான எஃபெக்ட்ல இருந்து நம்ம வெளில வரணும்னா பாம்பு புத்துக்கு பால் தெளிப்பது போன்ற, நாகராஜர் அபிஷேகம் போன்ற விஷயங்களை செய்வதனால் நாம் ராகு கேதுக்கள் தொல்லையிலிருந்து விடுபடுகிறோம். அதாவது அடுத்தது ஆட்டுக்கு உணவளிப்பது. ஆட்டுக்கு உணவளிப்பது வந்து இது வந்து ஒரு செவ்வாய்க்குரிய ஒரு வழிபாட்டு முறையா. இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. செவ்வாய்க்குரிய வழிபாட்டு முறை. ஆடுகள் வீடுகளில் ஆடு வளர்ப்பவர்கள் இந்த பாக்கியத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு செவ்வாய் எப்போதுமே அருள் புரிந்து கொண்டிருக்கும் ஆடுகளுக்கு உணவளிப்பதனால். சில கோயில்ல நான் வந்து நானே கொடுத்துருக்கேன். நிறைய டைம் வந்து ஆட்டுக்கு உணவு நானே கொடுத்துருக்கேன். குன்றத்தூர் கோயில் போறப்பெல்லாம் என்கிட்ட வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆடு வந்து பிரசாதம் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் குன்றத்தூர் முருகன் கோயில் செல்லும் போதெல்லாம். ஸோ ஆடுகளுக்கு உணவளிப்பதனால் செவ்வாயோட எஃபெக்ட்ல இருந்து நம்ம வெளில வரும். செவ்வாய் தோஷம், செவ்வாயினால் அதிக கோபம், முன்கோபம், ஓகே, முரட்டுத்தனம், இவரில இருந்து நம்ம விடுபடுறதுக்கு மெயினா நம்ம இது பண்றோம். அடுத்தது இதுவும் வந்து மார்ஸ் கேது, சன் மார்ஸ், கோழி முட்டையில 9 கிரகம் இருக்கு. ஓகே, கோழிகளுக்கு உணவளிப்பதும் ஒரு மிகச்சிறந்த பரிகார முறையாக கருதப்படுகிறது. அதே மாதிரி ஆமை, இதுக்கு நமக்கு பாசிபிள் இல்லை. ஆமைக்கு உணவளிப்பதால் இது வந்து ஒரு சனி பகவானோட கம்ப்ளீட் கண்ட்ரோலை வந்து ஆமை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய கூர்மாவதார மூர்த்தியினால், ஆமையினால் இந்த விளைவுகளை கொடுக்க முடியும். அதே போல வந்து தேனீக்களுக்கு உணவளிப்பது குரு சுக்கிரனுடைய எஃபெக்டை நெல்லிஃபை பண்ணுவதாக அமைகிறது. அந்த மலர்களோட சேர்க்கையும் சேர்த்து குரு சுக்கிரனோட பண்ணுவதாக அமைகிறது. அதே போல குதிரைகளுக்கு உணவளிப்பது உங்களுக்கு புதன் தோஷத்தை நீக்க வல்ல ஒரு விஷயமாகும். புதன் நீச்சமாக மற்றும் அசினி நட்சத்திரக்காரர்கள், சதய நட்சத்திரக்காரர்கள், ராகு கேது எஃபெக்ட், ராகு கேது புதன் காம்பினேஷன்ல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து குதிரைக்கு உணவளிப்பதனால் இவர்கள் வாழ்க்கையில சொல்லவனா இன்பத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. ஸோ நம்ம இந்த வழிபாட்டு முறைகள், அதாவது வழிபாட்டு முறைகள் சொல்ல முடியாது, ஒரு தான முறைகளை நம்ம சொல்லியிருக்கோம். இதை நீங்க யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. கண்டிப்பா உங்க அனுபவங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.